வேண்டும். ஆமீன். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று முதலாம் தேதி 10ஆம் மாதம் முதலாம் தேதி ஐப்பசி மாதம் முதலாம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி 4 நிமிடங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேமனிஸ்டி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரி சுபாகலங்க அவர்கள் வழிநடத்துவார்கள். 7 மணி முதல் 10:30 வரை இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நேரடி ஒலிபரப்பு இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து வானொலியை 24 மணித்தியாலும் நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையிலே நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ என்ற அந்த இணையதளங்கள் மூலமாக கேட்க முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்கள் ஆயத்தமாகிறார்கள். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். ஆமேன். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தால் அதே போல நாங்களும் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம். அவருடன் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுவோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த 1000 வருட அரசாட்சிக்காக உங்களை தேடி அணைத்து ரட்சித்து வழி நடத்துகிறார். அதே சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம், புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தருகின்ற வசனம், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, அதாவது கர்த்தரங்களை நோக்கி, உங்கள் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பிப்போ, நான் உன்னுடைய கூட இருப்பேன் என்றார். ஆமேன். ஆதியாகமம் 31:3 கூறப்பட்ட வசனம். ஆமேன். எங்களுடைய பிதாக்களுடைய தேசம், எங்களுடைய இனம், அது கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய இனம் ஆனபடியால் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 1 நாளாகமம் 15, எசேக்கியேல் 27, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து லூக்கா 24வது அதிகாரம் வாசிக்க கேட்டோம், வாசிக்கப்பட்டிருக்கிறோம், அவற்றை பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுக்கு விரும்பிய நேரத்திலே கேளுங்கள், கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இவங்களுக்கு கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்கள் முதலில் பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் லண்டன் தேசத்திலிருந்தும், பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் கால வேளையில் இணைந்திருக்கிறார். டொரண்டோவிலிருந்து சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இரவு நேரத்தில் எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும்,
அதே வேளையிலே யாழ்ப்பாணத்திலிருந்து சகோதரி பாபி அவர்கள், வவுனியாவிலிருந்து சகோதரி தயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே புதிய புதிய மாதத்துக்கான ஆசீர்வாதங்களை உங்கள் எல்லோருக்கும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வரவேற்றுக் கொண்டு வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா. அண்ணா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுடைய ஃபோல், அதாவது வின்டர் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலே காலையிலும் மாலையிலும் மிகவும் இருட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 7 மணி முதல் 7 மணி வரை இரவு நேரமாக இருக்கிற அந்த நாட்களிலும் அது இன்னும் கூட சூழ்ந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you. ஆமென். ஆமென், ஆமென். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்ரீ அண்ணா குடும்பத்தை சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிகள் எல்லாம் அவருக்கு நீராய் நீத்தியாய் பிரியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நாங்கள் நாளே அங்கு மோசையினுடைய விண்ணப்பத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அங்கு சங்கீதம் 90:12 சொல்லப்படுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது மோசையுடைய விண்ணப்பமாய் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கும் அந்த விண்ணப்பம் உரியதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஞான இருதயம் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே எப்படிப்பட்ட தேவனுடன் தனது விண்ணப்பத்தை வைக்கிறார் என்றால், அங்கு அவர் சொந்தமில்லாத நாட்டிலிருந்து, எகிப்திலிருந்து சொந்தமாக்கி கொள்ளாத நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த நாட்டை நிலையான நிரந்தரமான இருப்பிடமாக்குகிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாராலே என்றால் இந்த அநாதி தேவனால் தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த அநாதி தேவன் என்றால் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போமா இருந்தால், சங்கீதம் 90:1-2 சொல்லப்படுகிறது, தலைமுறைகளுக்கு அவர் அடைக்கலம் என்றும், பர்வதங்கள் தோன்றுவதற்கு முன்னே, பூமியை உருவாக்க முன்னமே அவர் அநாதி தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய மனுஷன் அநாதி தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி கண்டால், சங்கீதம் 90:10 அங்கு சொல்லப்பட்டபடி ஆயுசு நாட்கள் 70-80 வருஷம் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த வருஷத்துக்குள்ளே அவன் காலையிலே முளைக்கிற புல்லை போல் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காலையில் முளைத்து என்று சொன்னால், இந்த காலை நாங்க ஒரு மனுஷன் பூமியிலே பிறந்து அங்கு முளைத்து என்று சொன்னால் வாலிப காலமாகி அங்கு பூத்து அங்கு குடும்பமாகிறான். பூத்து என்று சொல்லும் போது அவன் குடும்பமாகிறான். மாலையிலே அவன் உலர்ந்து போகிறான், வயதாகி போகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இத்தனைதான் மனிதனுடைய வாழ்வு. அதுக்கு பிறகு அவனால் ஒன்று செய்ய முடியாது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் தேவன் தந்த இந்த நாட்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் நாங்கள் புத்திசாலிகளாய் நாங்கள் இருக்க முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே பயபக்தியோடு அந்த இறுதிய சிந்தியோடு அங்கு தேவ சமூகத்திலே இருக்கும்போது அவன் எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இருப்பான். தேவ சமூகத்திலே நாங்க சும்மா இருப்பது அல்ல, தேவ சமூகத்திலே இருக்கிறது ஒரு விசேஷமான காரியம். அது எல்லாராலும் அந்த தேவ சமூகத்திலே காத்திருக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு தேவ சமூகத்திலே ஒரு மனுஷன் இருப்பானா இருந்தா அவனுடைய கண் தேவனுடைய வெளிச்சத்தை, தேவனுடைய ஒளியை கண்டு கொண்டே இருக்கும். அவனுடைய காது
தேவனுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும். அவனுடைய மூக்கு அது வாசனைய முகந்து கொண்டிருக்கும். எங்கள் அனாதி தேவனின் வாசனை என்னன்னு சொன்னால் அவர் ரோஜாவின் வாசனை அந்த இடத்திலே, அந்த மனுஷன் இருந்து ஜெபிக்கிற இடத்திலே அந்த வாசனை வரும். ஏன்னா அவனுடைய வாய் அங்கு நல்லதை பேசும், அவனுடைய தோல் கூட உணர்வுகளை காண்பிக்கும். இத்தனையும் ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்திலே இருக்கும்போது இந்த அனுபவத்துக்கூடாக வருவானா இருந்தால் நிச்சயமாக அவனால எல்லாம் செய்யக்கூடும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவ சமூகத்துக்கு போகும்போது நாங்கள் எங்கே ஒரு வெளிக்கிட்டு நாங்கள் பயணத்துக்கு போகும்போது என்ன நல்ல உடுப்பை போடுவோமோ அப்படித்தான் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் எழும்பி நான் என்னுடைய அனுபவத்தில நான் அப்படி போகிறபடியா, தேவ ஆலயத்துக்கு போகிறபடியா இத்தனை காரியமும் எங்களுக்கு வாசனையா வரும். அந்த இடத்திலே மூலிய நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நானும் என்னுடைய கணவனும் உணர்ந்திருக்கிறோம். அந்த சாரோனின் ரோஜாவின் வாசனை அந்த இடத்திலே வரும். ஏனென்றால் அந்த இடத்திலே நீங்கள் எதை கேட்பீர்களோ, உங்களுடைய விண்ணப்பம் எதுவா இருந்தாலும் அந்த இடத்திலே நீங்க வைக்கும் போது அந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில பெறுவீர்கள் என்று சொல்லி நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன். இது என்னுடைய அனுபவம். இது என்னுடைய தாயிடத்திலே இருந்து வந்த அனுபவம். என்னுடைய தாய் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா அவ கற்றுக் கொடுத்தது, நீ எப்படியாய் இந்த தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும், எத்தனை மனுத்தியாலங்கள் இருக்க வேண்டும் என்பதை. அதுக்கு பிறகுதான் தேவன் தன்னுடைய மகிமையை உனக்கு காண்பிப்பார். இப்படி வந்த அடையாளங்கள் இருக்கும் என்பதை என்னுடைய தாயார் எனக்கு சொல்லி தந்தபடியார், நாங்கள் அப்படி வழிநடத்தப்பட்டபடியார் இன்றைக்கும் அதை நாங்கள் முகந்து உணர்ந்து வருகிறபடியார் நாங்கள் மற்றவர்களை குறித்தல்ல, எங்களை குறித்து தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புவித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை அநேகர் கேட்கறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை, காத்திருக்க விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்குரிய பலன் அவன் என்னோட கூட வருகிறது, அவரோடு கூட வருகிறது என்றால் நாங்கள் எப்படி தேவ சமூகத்திலே அவருடைய வாசனையை நுகர வேண்டும். அவருடைய வாசனை நுகர்ந்தால்தான் அங்கு மணவாளன் வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு எப்படியாய் நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களிடையே முதலாவது வாசனை வந்தால்தான் அடுத்தவனிடத்திலும் அந்த வாசனை இறங்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் மணவாளனின் காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மணவாளனின் சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கப்படும் போது அதுக்குரிய ஆயுத்தமாய் நாங்க ஒரு மணவாட்டியாய் அங்கு ஞானத்தை பெற வேண்டியவர்களாய், தேவனை அறிகிற அறிவை பெற வேண்டியதாய், அவரை பயப்படுற பயத்தை அறிய வேண்டியவர்களாய் நாங்க இருக்கிறோம். ஏனென்றால் நித்திய இருப்பிடத்துக்காக எங்களுடைய குறுகிய வாழ்க்கையை அவரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்வோமாயிருந்தால் எங்களுக்கு நித்திய வாழ்வை அவர் கொடுப்பார். ஆகவே நாங்கள் மோசேயின் ஜெபம் எப்படியா எங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில வர வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு செயல்படுவோமாயிருந்தால் அதிலே ஒரு பெரிய மாறுதலும் மதிப்பும் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலும் கிடைக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் முதலாவது நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் உங்கள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் இலங்கை தேசத்தில் உள்ள எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்குள்ளே இந்த ஞான இலக்கியத்தை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு நிர்வாகங்களை நடத்தக்கூடிய ஞானங்களை இந்த ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். இலக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த இலங்கை தேச ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய ஞானத்தை, புத்தியை, அறிவை அனுப்பி ஜெபிக்கிறோம். அந்த ராஜாக்கள் ஞானத்தில வேதாகமத்தில சொலமனுக்கு நீர் கேட்க ஞானத்தை கேட்டதினால ஞானத்தை
ஞானத்தோடு சேர்த்து அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தீரே. அதே போல அந்த இளம் ராஜாக்கள் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஞானத்தினால பெரிய காரியங்களை இலகுவாக செய்து கொள்ள முடியும். உங்களுடைய ஞானத்தினால ஆவியானவரே, அந்த சாலமோன் எப்படி ஒரு ஐஸ்வர்யவானாக அங்கு வேலை செய்த அவரோடு வேலைக்காரன் ஒவ்வொருவரும் இவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டவர்களாக, மக்கள் அந்த தேசத்துல யுத்தமில்லாத ஒரு ஆட்சியத்தில அந்த தேச மக்களை அன்று சாலமோன் ஆட்சியத்தில நடத்தினீர். அதே போல இலங்கை தேசத்திலேயும் இலங்கை தேச அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொண்டு அந்த சாலமோனை போல யுத்தமில்லாத, கலகமில்லாத, ஐஸ்வர்யம் உள்ள தேசமாக அந்த தேசத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த நீதிமொழிகளை வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற நீதிமொழிகளை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, கள்ளத்தராசு, அருவருப்பானது, மதுபானம், அமளிபாட்டம், இப்படியான போதை வஸ்துகள் கூடாது என்பதை அந்த ஒவ்வொரு அந்த தேசத்து அரச அதிகாரிகள் அப்படியான சட்டங்களை போட்டு அதன்படி நடக்கிறவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அந்த பழைய அதிகாரிகள் அப்படியான போதை வஸ்து வியாபாரங்கள், மதுபான வியாபாரங்களில அவர்கள் முன்னிலைமை வகிக்காதபடி நாட்டில நீதியை நிலைப்படுத்துவதாக நிலைநாட்ட உதவி செய்வீராக. பாவம் பொல்லாதது என்பதை அந்த தேச மக்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த அதிகாரிகள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, அந்த தேசம் ஒரு ஒளிமயமான தேசமாக, இயேசுவை அறிகிற தேசமாக, அந்த அதிகாரிகளும் மக்களும் நற்குணசாலிகளாக மாறி அந்த தேசத்தை பரலோகம் போல மாற்றுவீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அந்த இலங்கை தேசத்திலேயும் இப்படியாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் பாவத்துக்கு எதிராக செயல்படுகிற மக்களாக, அதிகாரிகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அவையானவரே, இந்த சங்கமடித்தியோடு ரேடியோ நடத்துகிற குடும்பத்தோடு கூட இருந்து ஞான இருதயத்தை கொண்டு அதிகமாக ஊழியத்தை செய்ய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனற்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இன்னும் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை போல பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த ஞானத்துல அந்த காரியங்களை செய்ய கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய எத்தியத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிற ஒவ்வொருவரையும் வார்த்தைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். நாங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதித்தீங்க. கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சபை மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து மணவாளனின் சத்தத்தை கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென், ஆமென், ஆமென். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் மருத்துவத்துறைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் மருத்துவ துறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கு நோயாளிகளுக்கு ஏற்ற விதமாய் அவர்கள் பேசவும் கதைக்கவும், அவர்கள் அந்த கதைக்கிறதுனால் அரவாசி வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கவும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த சேவைக்குரிய ஞானம் அவர்களுக்குள்ளே டாக்டர்மார், நர்ஸ்மார், அங்கு வேலை செய்யற அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த ஞான இருதயம் வர வேண்டும். அந்த எப்படியாய் அதை கடமையை செய்கிறது, எப்படியாய் அந்த காரியத்தை செய்து மக்களை ஆசீர்வதித்து ஆதரிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க மருத்துவ துறைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க இலங்கை தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, உங்களோட பரிசுத்தம் ஆவியை
ஆவியானவர்கள் மட்டுமே இவர்களை நடத்த முடியும் ஆண்டவரே. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க எல்லா விதமான நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குள்ள ஒரு தயவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் மனுஷர் கண்டு செய்யாம ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே, அவர்களை யாருக்கு என்ன வியாதியா இருந்தாலும் அவர்கள் செய்யற ஒவ்வொரு மருந்துகளும் ஒவ்வொரு என்ன விதமான மருந்துகள் அவர் கொடுக்கிறார்களோ அதுல இருந்து மக்களுக்கு ஒரு விதமான அலர்ஜிக் வராத வண்ணமாக சில நேரத்துல அவங்க லைக் மிஸ்டேக்காக ஒவ்வொரு மருந்துகளை குடிப்பது உண்டு ஆண்டவரை. கொடுத்தும் இருக்கிறது எனக்கு கண்ணால பார்த்திருக்க. அப்படி இருந்தும் ஆண்டவரை கத்தோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அது ஒன்றுமே தீமையாக வராத வண்ணமாக ஆண்டவரே நீங்க இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து அன்பை கொடுத்து அப்பா அங்க உள்ள வியாதிக்காரர்கள் ஒரு அன்போடு அவங்களை பார்ப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற மருந்துகளை கொடுப்பதற்கு ஆண்டவரே இந்த மருத்துவ மக்கள் அந்த அவர்களுக்கு பெரிதான ஒரு அன்பை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா டாக்டர்ஸுக்கு ஆண்டவரே நீரே பரிகாரியான கர்த்தர் என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க தான் அவங்களுக்கு டாக்டர்ஸாக இருந்து நர்சஸாக இருந்து அப்பா அவங்களுக்கு அப்பா எல்லாத்துக்கும் மேலாக நாங்க உலகத்தில் இருப்பவர்களும் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக உடைய ரட்சிப்பையும் அவர்களை கொடுத்து அங்க உள்ள ஹெட் ஆபீஸ் எங்கெங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க ஒவ்வொரு மாகாணங்களின் மாவட்டங்களும் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயும் ஆண்டவரே உங்களோட தயவு இவங்க மேல இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நோய்களை குணமாக்குறவர் நீர் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே அந்த டாக்டர்ஸ் மேல நம்பிக்கை வைக்காம ஆண்டவரே நீங்களே உங்களுக்கே சகலதும் செய்ய முடியுமா இருக்கும் என்று அவர் உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து ஆண்டவரே அவர்களை உங்களுக்கு சித்தப்படி நடத்துங்க. இந்த டாக்டர்ஸ் மேலுக்கு ஒரு அன்பை கொடுங்க ஆண்டவரே. சில பேர் சரியான ரூடா வந்து பேசும் பொழுது வியாதியா இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே அது இன்னும் அதிகமாக அவங்களுடைய உள்ளத்தை தாக்குற வண்ணமாக இருப்பது உண்டு ஆண்டவரே. அப்படியா இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் யாருக்கெல்லாம் ஒரு தயவை கொடுங்க, அன்பை கொடுங்க அப்பா. அவங்க எதை செய்தாலும் மனுஷர் கண்டு செய்யக்கூடாது ஆண்டவரே, உங்களுக்கு கண்டு செய்கிறவர்களாக அவங்களை மாற்றுங்க ஐயா. அவங்களோட உள்ளங்களை ஆண்டவரே உங்களோட ஞானத்தினால உங்களுடைய ஞானத்தை கொடுத்து அவங்களோட உள்ளங்களை ஆண்டவரே மாற்றுங்க. அவர் இருதயங்கள்ல அப்பா சுத்தமுள்ள பாக்கியம் என்று கூறியபடி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு சுத்தமான இருதயத்தின் தாழ்மையான தேவ பயத்தை கொடுத்து அவர்களையும் வழி நடத்துங்க. அவர்கள் செய்யறதெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கேற்ற அப்பா உங்களுக்கேற்ற பலியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்கென்று செய்யற ஊழியமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களே உங்களுடைய கரத்தின் மேல் உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே இயேசு அப்பா. இவங்களுக்கு அவனு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாக கிரிகை செய்யற தகப்பன் நீங்க ஐயா. அப்பா தாயை போல தந்தையை போற்றி தேற்றி வர்ற தகப்பனே இந்த மக்களுக்கு ஆண்டவரே யாரிடம் போவோம் வியாதினால கேன்சரால் அப்படிப்பட்ட சரியான பெரிதான வியாதியில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஐயா. அப்ப அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அவர்கள் அப்ப அந்த டாக்டர்ஸ் நர்ஸ்ல இருந்த ஒரு தயவும் ஒரு அன்பும் இல்லாம இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பு அவர்களுக்கு காட்டி அந்த மக்களையும் வழி நடத்துங்க. அந்த நோய்க்காரர்களை நீங்க குருடரின் கண்களை திறந்த தகப்பனே இப்பொழுதும் எங்கள் மத்தியில் அவர்கள் மத்தியில் இருந்து அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தகப்பனே உம்மால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா. நீங்க அப்பா தலைமுறையாக இருந்து வழி நடத்துற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று கூறியபடி அவர்களுக்கும் அடைக்கலமா இருப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிங்க. ரத்தக்கொட்டைக்களை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு புதிதான மாலையாக அவர்களுக்கு அப்பா இலங்கை தேசத்தில் உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட தயவு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்குள்ள அப்ப அந்த கடைசி காலத்துல அப்ப அவங்களோட ஞானத்தை அறிவை அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து கட்டளையிட்டு அவர்களையும் வழி நடத்துங்க. அவர்களுக்கு ஆண்டவரே அவங்க போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து சமாதானத்தின் ஆவி அவங்களுக்கு கொடுத்து இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யும் பொழுது ஆண்டவரே உங்களோட கரம் அவங்க கூட இருக்கும்படி ஜபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா நீங்க நேற்று இன்று மாறாதவரே இன்று
என்றும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை தரும் தகப்பனே, உங்களிடத்திலிருந்து மட்டுமே அவர்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதாக அவர்களுடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களை மென்மேலுமாக்க இன்னும் அநேகர் கேட்டு அந்த வானொலி மூலமாக கேட்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி சாமி. வரப்போற பிரதர் சிஸ்டர்ஸ் யாவரையும் ஆசீர்வதிங்க, அவங்க தேவையிலையும் சந்திங்க. நீங்களே எங்களுக்கு நிழலாக இருக்கிறபடியா நன்றி சாமி. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம் என்று சொன்னபடி ஆண்டவரே, அவர்களுக்கு எதிராக வர்ற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்க ரத்த கோட்டைக்குள்ள எல்லாரையும் வச்சு உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உங்களோட பரிசுத்தமான ஆவியிடம் இருந்து தான் எங்களுக்கு சமாதான அன்பு அபிஷேகம் வரக்கூடியதா இருக்கிறது. அப்படியா இவர்களை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜெனட்டோட மகனுக்காண்டி வர்ற அவனு கூட அவர் கூட இருந்து நீங்க அவரோட உதவிகளை சந்தித்து அவங்களை உங்களுக்கு ஏற்றவனாக சாட்சியுள்ள மகனாக நீங்க அவங்களை தெரிந்து கொண்ட மகனை நீங்க உங்களோட மறைத்து வைத்து அவரை ஆசீர்வதித்தின் அதிகமாக அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களோட கணவனையும் மகளையும் அவங்களுக்கு ஃபேமிலியை உங்களோட கருத்துல கொடுக்குற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜபிக்கிற மற்றவங்களுக்கு ஜபிக்கும் போது அவங்க கேட்கறதுக்கு அதிகமாக அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்க பதில் கொடுக்க வல்லவரா இருக்கீங்க. அதுக்கு நன்றி செலுத்துறப்பா. யாவருங்களும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக புதிதான கிருபையினால நிரப்பி இந்த புதிதான மாதமாக எங்களுக்கு புதிதான மாதத்தை கொடுத்து அப்பா நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த காலை நேரம் எங்களை யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டும் மகிமைப்படுவதற்காக இன்னும் அதிகமாக எங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து நாங்களும் தாழ்மையாகும் தேவ பயத்தோடு நடப்பதற்கு அப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்துவத்தின்படி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமென். 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 எங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். என் மகனுக்காக நடையலின் ஜெபத்திலே நடத்துவீர்கள். உண்மையிலேயே ஒரு மாத சம்பளத்தை அவர் பெற்றுக் கொள்வதற்கு அதுக்காய் கத்தரை நான் சோதரிக்கிறேன். இம்மட்டும் நடத்தின மனைவியருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தனிமையிலும் தேவனுக்குள்ளாக இருப்பது என்பது கஷ்டமான காரியமாய் இருக்குமானாலும் கத்த காத்து நடத்துவாராக. அவர்கள் வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபை மக்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் ஒவ்வொருவருக்காக மணவாளனின் வருகைக்கு அவர்கள் ஆயத்தப்படக்கூடியதாய் அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். நன்றி சிஸ்டர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதுமாய் எங்களை கண்மணி போட்டு பாதுகாத்து கிருபைக்காய் நன்றி. இந்த புதிய மாதத்திலும் எங்களை காண கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசமெங்கிலும் இருக்கிறவர்கள் எல்லா திருச்சபைகளையும் போதவர்கள், மிஷனரிகள், சுவிசேஷ ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையிலும் கர்த்தாவேனா அவருடைய எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தானாண்டு இருக்காத படிக்க கர்த்தாவே அப்பா திருச்சபையிலே தலைவரா இருந்து தகப்பனை நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருச்சபையில இருக்கிறதான எல்லா ஊழியங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துணைய ஊழியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா தாய்மார் ஊழியம், தகப்பன்மார் ஊழியம், வாலிப ஊழியம், சின்ன பிள்ளைகளோட ஊழியங்கள் கர்த்தாவே இப்படியா ஊழியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. இந்த ஊழியங்கள் எல்லாம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அந்த பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையின்படி நடக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உங்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கர்த்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்ப அந்த ஊழியங்களை எல்லாம் சரியாக செய்யத்தக்கதாய் கர்த்தாவே நல்ல ஆலோசனைகள், நல்ல சிந்தனைகளை இவர்களுக்கு கொடுக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே
கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ கிராமங்களுக்கு கர்த்தாவே இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது கர்த்தாவே. அந்த இடங்களுக்கெல்லாம் செல்லத்தக்கதாய் கர்த்தாவே அநேக வாலிப பிள்ளைகளை மிஷனரிகளா சுவிசேஷர்களா தேவன் திருச்சபைகளிலே எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே திருச்சபைகளிலே கர்த்தாவே சரியான போதனைகள் கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனை. நல்ல மண்ணை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க அப்பா. வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தாவை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க மத்தியிலே வாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக திருச்சபைகள் கர்த்தாவே அப்பா கட்டப்படாத படிக்கு பாதியிலே நிறுத்தப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியால் கர்த்தாவை கட்ட முடியாத திருச்சபைகளை கட்டுவதற்கான கர்த்தாவே எல்லா தேவன் பரத்திலிருந்து சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே அப்பா அநேக திருச்சபைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவை கட்டி சித்தத்தின்படி உடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே கட்டாத படிக்கு இருக்கிறபடியால் அது கட்டுமான பணிகள் அப்படியே நிறுத்தப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே இடத்துல ஆலோசனை கேட்காத படிக்க அவர்கள் செய்திருந்தால் அது எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு விடுமுறையிலும் ஆலயங்கள் கட்டப்பட தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அநேக இடங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அப்படியான பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்பா திருச்சபைகளை கட்டி கொடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அநேக உதவும் கரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா விசுவாச பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எத்தனையோ பிள்ளைகளை எத்தனையோ தாளந்துகளை வைத்துக் கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா கண்டு செய்யாத படிக்க ஒதுங்கி நிற்கிறாங்க தகப்பனை. அப்பா அவங்களுடைய இருதயங்களெல்லாம் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உமக்கெண்டு ஒரு சிறிய காரியத்தையாவது சிறிய ஊழியத்தையாவது செய்யத்தக்கதாய் அவங்களுடைய இருதயங்களை தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உண்மையிலே நிலைத்து நிற்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். திருச்சபையிலே கர்த்தாவே அப்பா விசுவாச பிள்ளைகள் பின்மாற்றத்திலே போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியான பிள்ளைகளை கர்த்தாவே தேவன் மீண்டும் அழைத்து வருவதை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களை மட்டுமே கரத்தை பிடித்துக் கொண்டு வழி நடத்தி வந்த எபினேசரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியால் பின்மாற்றத்திலே போகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீங்க அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா திருச்சபைகளிலே கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக கள்ள பூஜைகள் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகளோட விடாத படிக்கு தேவன் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைக்கும் அப்பா நீங்க தலைவர்கள் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தலைமை போதவர்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை செய்ய தேவன் உதவி செய்யுங்க தேவன். நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை நடத்தினால் நாங்கள் உதவி விட மாட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த புத்தி சொந்த யோசனைகள் நடந்த படிக்க கத்தா ஸ்தோத்திரம் வார்த்தையின்படி நடக்க வார்த்தையிலே நிலைத்து நிற்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி ராஜா. அப்பா நீர் அன்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவன் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியில எங்கள் திருச்சபையில தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை.
விசுவாச பிள்ளைகளை தேவன் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறியாத ஜனங்கள் கர்த்தாவே அறிந்து கொள்ள வழி வாசல்களை திறந்து கொடுங்க தகப்பனே. அப்பா அப்படியா இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் போய் டெக்ஸ்ட் கொடுக்கத்தக்கதாய் வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே தேவனை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம் உங்களை தகப்பனே. அப்பா உதவாதவர்கள் தகப்பனை பயன்படுத்துறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களை ஒவ்வொருவரும் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. திருசபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஆவியானவர் ஒவ்வொரு சபையிலும் அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஒவ்வொரு சபைகளையும் தேவன் உங்களுடைய அன்பு அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பி தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்துகிற கர்த்தாவே அப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக தேவைகள் இருக்கலாம், சொல்ல முடியாத அனைத்து தேவைகளோடு இருக்கலாம். எல்லா தேவைகளையும் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க, எல்லா குறைவுகளையும் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த இணைப்பு இன்னும் அதிகமாக நடந்து கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அனைவருக்கு பிரயோஜனம் இருக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. செலுத்துகிறேன் ஜெபித்த பிள்ளைகள் வர வந்து ஜெபிக்க ஒப்புக்கொள்கிறேன். ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். மீதியான காரியங்களும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென் ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். நாங்கள் நிர்மலா மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்திலே தேசம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இந்த போத வஸ்தின் ஆவி கிரியை செய்கிறது. ஆகவே இந்த போத வஸ்துகளை உற்பத்தியாக்குற இடங்கள், விற்பனை செய்கிற இடங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டு அவர்களை எல்லாம் அகற்றி போட கர்த்தரால முடியும். ஆகவே கர்த்தருடைய கண்கள் இதன் மேல இந்த ஆதிக்க அதிகார வல்லமை முற்றிலும் மனிதனுக்குள்ளே கிரியை செய்யாதபடி முறியடிக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டமாய் ஆண்டவரை காத்து வழி நடத்தின தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேளையிலும் உங்க தாவே எந்தெந்த தேசத்தில் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எல்லா தேசங்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை அப்பா அவர்கள் ஆண்டவரை சுக பத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த தேசங்களிலே ஆண்டவரே இந்த போதை வஸ்துக்கள் ஆண்டவரே சரளமா எல்லா இடங்களிலும் கிடைத்து ஆண்டவரே அப்பா அதன் மூலமாக நாட்டு ஜனங்கள் வாலிபர்கள் இன்னும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் கெட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்பா இதோ அவர்கள் ஆண்டவரே அப்பா வயது நிரம்பினவர்கள் இல்லாத அகல மரணத்தினால் ஆண்டவரே அப்பா நடு வயதிலேயே ஆண்டவரே அவர்கள் இறந்து போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே நீடித்த ஆயுசை நீ தந்திருக்கிறபடியால் அந்த ஆயுசை எட்டக்கூடாதபடி இந்த மயக்கத்தினாலே இவர்கள் ஆண்டவரே மதிமயங்கி கெட்டு போய் தன்னுடைய ஜீவனையும் அழித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பாரத்தை வைத்து விட்டு போகிற இப்பேற்பட்ட அந்த போத வஸ்துக்கள் எங்கெங்கே தோன்றுகிறதோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஆண்டவரே இந்த போதை வஸ்துக்களை ஆண்டவரே கொண்டு வருகிறவர்களும் அதை விற்கிறவர்களும்
அதை வாங்குகிறவர்களையும் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே, அவர்களுக்கு அதிகமான பணம் கிடைக்குது என்பதற்காக ஆண்டவரே வெளிநாட்களில் இருந்து திருட்டுத்தனமாய் ஆண்டவரே கொள்ளை பொருளாய் ஆண்டவரை எடுத்து வந்து இங்கிருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தால் மூலமாக ஆண்டவரே சமுதாயத்தினுடைய சீர்கேடுகள் நிறையாக ஆண்டவரே இருக்கிறபடியால் அப்படியான அந்த போதை வஸ்துக்களை எல்லாம் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அதை நிர்மூலமாக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அப்படியாய்ப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மேல் ஆண்டவரே இவன் சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உன் புத்தியின் மேல் சாராமல் உன் நிறுவனத்தோடு கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி அவர்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து அந்த புத்தி போகிற வழியாய் தன் நினைவு போகிற வழியாய் இவர்கள் சென்று தன்னைய ஆண்டவரை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு தேவன் சார்ந்து அவருடைய வழிகளை அவர்கள் அறிந்து இவர்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் சதைப்படுத்தி இவர்கள் வாழ வேண்டிய விதிகளை தேவனாகிய கர்த்தர் வகித்து வழிநடத்துவாராக. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே இந்த போதை வசு மூலமாய் தேசங்கள் மட்டும் கெட்டு போகுமல்லாமல் அநேக இடங்களிலே அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் பள்ளிகளிலே கிடைக்கிறது கர்த்தாவே. இந்த நாட்களில் இந்த போதை வஸ்துக்கள் இன்னும் ஆண்டவரே சமுதாய சீர்கேட்டை உண்டாக்குகிற இப்பேற்பட்ட வஸ்துகள் அந்த போதை வஸ்துக்களை எல்லாம் தடை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா எல்லா ஆண்டவர அரசாங்கங்களும் அதை தடை செய்ய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அப்பா அவர்களுக்கும் தெரியாமல் அதை ரகசியமாக இவர்கள் வைத்திருக்கிற எல்லா விதமான சோதனையிலிருந்தும் தப்பிக்கொண்டு இவர்களை பொதுஜனங்களுக்கு அதிக வருமானத்துக்கு அதிக லாபத்திற்கு விற்று இந்த சமுதாயத்தை சீர்கேடாக மாற்றுகிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரே உங்களுடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். அப்பேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் செபிக்கிறோம். அப்பா ஏதோ அதிக பணம் கிடைக்கும் என்ற இந்த தொழிலை செய்யாதபடிக்கு நியாயமான வழியிலே சம்பாதித்து நியாயமான முறையிலே அந்த பணம் அவர்களுக்கு என்றால் அந்த பிள்ளைகளால் உயர்ந்திருப்பார்கள். அநியாயமாய் சம்பாதிக்கிறதும் அநியாயமாக போகும், அந்த குடும்பமும் அழிந்து போகும். அப்படியா இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் ஆண்டவர சமநீதி தருகிற என் தேவனாகிய கர்த்தர் இவள் மத்தியில் நீங்க பேசுங்கப்பா. அநேக ஊழியர்களை வைத்து பேசுங்கப்பா. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை இதிலிருந்து விடுபட்டிருக்கார்கள். அப்படியாய் எல்லோருக்கும் ஆண்டவரை இதிலிருந்து விடுபட தேவனாகிய கர்த்தர் நீர் வழிவாசல்களை திறக்கும்படியாய் செபிக்கிற பப்பா. எல்லா தேசங்களில் இருக்கிறதான இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களை என் தேவன் தடை செய்து இந்த ஆண்டவர சமுதாயம் ஆண்டவர ஒரு நல்ல சீர்ந்த சமுதாயமாக நற்கீர்த்த சமுதாயமாக இருந்த சமுதாயமாக மாற கர்த்தர் உதவும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில ஜெபித்த ஒவ்வொரு ஆசிரியங்க ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவர அவ்வளவு கொடுந்து வழிநடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியாவில வல்லமையினால் ஆண்டவர ஏவப்பட்டவராய் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவர சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டு ஆண்டவரை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறதான சகோதரனையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் செய்கிறதான கையிட்டு செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு நீரே ஆண்டவரை எல்லா வகையிலும் பாதுகாப்பு தந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே என் தேவன் சேர்ப்பதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களை தொழுத்து மகளையும் அவருடைய கணவன் இருப்பிலையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசிரியங்க பலப்படுத்துக வழி நடத்துங்க. என் தேவன் அப்படியே நீ செய்யப்போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெபத்தை இருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
நாங்க நிர்மலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அயல் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேசம் தேவனுடைய தேசமாய் இருக்கிறது, தேவனுடைய மனுஷராய் இருக்கிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜா, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஆதியும் அந்தமும் மாணவராயிருக்கிறீர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து ஆண்டவரே அப்பா, நீர் வழி நடத்தி இம்மட்டுமாய் பாதுகாத்த உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம். 9 மாதம் கடன் நடத்தினீரே, கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீர் எபினேசராய் இருந்து இனியுமாய் கூட எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உமது கரத்திலே நாங்கள் கரை திரையற்றவர்களாய் நீர் வரும் வரை அவைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலேயும் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் தகப்பனே. வேலையிலே அப்பா சூத்திரம் நீர் கொடுக்கப்பட்டதான் சகோதரி கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் சூத்திரம். இஸ்ரவேலுக்காய் ஜெபிக்க ஆண்டவரே அயல் நாடுகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவராக எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு வருகிற நாட்களிலே ஆம் என்றும் அமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுடைய பாவ சாபங்களே எங்கள் பாவ சாபங்களே எங்கள் ஜெபங்களுக்கு தடையா இல்லாதபடி அவைகள் எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் அப்பா உமது சமூகத்திலே அது அப்பா சூத்திர ராஜா சுகந்த வாசனையா சமூகத்துக்கு வர கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேலுக்காய் சூத்திரம். இஸ்ரவேலை ஆசிர்வதிங்க தகப்பனே. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இந்த நாள்ல அநேக காரியங்கள் எழும்பி இருக்கிறது. ஆனாலும் தேவரின் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி அந்த தேசத்திற்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் வாக்குத்தத்தங்கள் யாவும் நிறைவேற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த தேசத்தின் மேல அவமாய் வருகிற எல்லாவற்றையும் விலக்கி போட்டு கர்த்தர் நீர் இந்த நாளிலே மனுஷன்களுடைய எல்லா அகிதோப்பின் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நீர் அவமாக்கி போட்டு அந்த தேசத்திலே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மக்களை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய ஞான கண்களை நீர் திறக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களையும் தேசத்தை பாதுகாக்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கர்த்தாவே இந்த வேலையில கூட இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கள் பூரணமாய் பெற்றுக்கொண்டு அதனை அனுபவிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. நீர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறீரே, அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராய் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அந்த தேசங்களிலே காணப்படுகிறதான எல்லா பொல்லாப்புகள் விலகட்டும் தகப்பனே. இஸ்ரவேல்ல வேண்டாத தீய வல்லமைகள் எந்த சத்ருவின் கோட்டைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விலக்கி போடுறோம். நீ தேசத்தை சேமமாய் நீ நடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு இருக்கவும் கர்த்தர் நீர் கிருபை செய்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த மக்கள் எல்லோரும் வருகிற நாட்களிலே உண்மை என்று அறிந்து கொண்டு அவர்களுடைய ஞான கண்கள் எல்லாம் திறந்து கர்த்தர் நீர் அவர்கள் கால்கள் எல்லாம் உமக்கு முன்பாக முடங்கி நீரே உண்மையான தேவன் என்று பறைசாற்ற கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக இஸ்ரவேல் தேசத்தை இன்னும் அதிகமாய் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா ஞானத்திலும் அவர்கள் சிறந்து விளங்கவும் அது அவர்களுக்குள்ளே ஒரு அன்பின் அப்பா சோத்திர ராஜா அந்த அன்பு அவர்களுடைய உள்ளத்திலே பூரணமாய் இருக்கவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அதே போல அயல் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அயல் நாடுகளில் இருக்கிறதான இஸ்ரவேலுக்கு இருக்கிற அக்கா இருக்கிற எல்லா தேசங்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தின் மக்கள் எல்லாரும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு அப்பா சமாதானத்தோடு வந்து அவர்களோடு இணைந்து காரியங்கள் எல்லாம் செய்ய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த அயல் நாடுகளிலே காணப்படுகிறதான எல்லா தீய வல்லமைகள் கூட விலகி
இஸ்ரவேல் மேல அவர்கள் அன்பு செலுத்தும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துரு கூட அவனோடு சமாதானமாய் வருவான் என்று சொல்லி இருக்கிற வாக்கின்படி அந்த எல்லா அயல் நாட்டு தேச மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலோடு சமாதானமா கை கோர்த்து நிற்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். தேசங்களிலே காணப்படுகிறதான எல்லா வன்முறைகள் எல்லாம் மாறட்டும். எல்லா யுத்தங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்துங்க ராஜா. யுத்தங்களை ஓடி பண்ணுகிறவர் உமக்கு சோத்திரம். நீர் ஓய செய்கிறீராக. நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும் அப்பா. அப்படியான நேரங்களிலே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை தேசங்களிலே செய்து தேச மக்கள் எல்லாரும் கூட சமாதானமாய் வாழ்ந்திருக்க ரட்சிக்கப்பட விசேஷமாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. தேசத்துக்கு முன்மாறியும் பின்மாறி ஏற்ற வேலையில் ஊற்றி தேசம் செழிப்பும் ஆசீர்வாதம் சமாதான சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மை அறிந்து நீரே உண்மையான தேவன் என்ற அயல் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக கூட உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அப்பா இஸ்ரவேலையும் இருக்கிற அயல் நாடுகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசிர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சமாதான சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் நீங்க ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியே கூட இயேசப்பா இந்த ஊடகத்தை நீர் உமக்கு கர்த்தாவே உமக்கு பிரியமாய் நடந்திருக்க இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் இதன் சங்கமம் ஊடகத்தின் மூலியமாய் ஆதாயப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியாக தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களுடைய கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு வரப்போகிற எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் உயர்த்தும்படியாய் பூரண ஆயுசை கட்டளிட்டு கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைந்து எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் நீங்க ஆசிர்வதிங்க. மற்றபடியாய் கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கர்த்தாவே கணவனையும் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே இந்த மகன் பெற்றிருக்கிறதான இந்த மாத சம்பளத்தை அப்பா கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அப்பா 1000 மடங்கு ஆசிர்வதிங்க பிள்ளைகளை. இன்னுமாய் உமது ஊழிய பாதையிலே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. மகன் மகளையும் அப்பா இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் சூத்திர ராஜா. இனி ஜெபிக்க வருகிறதான ஒருவருத்தரையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களின் காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் எங்களுக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வீடுகளையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கனடா, ஜெர்மன், நோர்வே இப்படிப்பட்ட தேசங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் திரும்பவுமாய் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்கள் மனம் திரும்ப ரட்சிப்பை காண இந்த தேசம் எங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி தந்து எங்களை ஆசீர்வதித்தார்கள். ஆகவே இவர்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இந்த நாடுகள்ல இருக்கிற எல்லா தமிழினமும் ரட்சிப்பை காணட்டும். அதோடு இந்த தேசம் எங்களாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கனடா, நோர்வே, ஜெர்மன் 3 தேசங்களையும் அப்பா நீங்கள் புறப்படுங்கப்பா. அப்பா 3 தேசங்களையும் இருக்கிற இனங்கள் மீதப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரேப்பா என்னென்ன மொழிகள் தான் அந்தந்த மொழிகள் அப்பா வார்த்தை அடித்து கொடுக்கப்படும்படி அவர்கள் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தந்தை அப்பா காரியத்துக்கு வர்ற செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தேசத்தை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. சாபங்களையும் விட்டப்பா அப்பா பாவத்துக்கு வர பெருவ செய்யுங்கப்பா. அந்தந்த தேசங்களை கொடுக்க செல்லும் போதப்பா இருக்கட்டும் போக்குல மனத்தை கூட சொல்லுங்க போய் சந்திக்க கடைசி காலத்துக்குப்பா தேசம்ப்பா அவர்கள் மனம் திரும்பியது போல தேசத்தை நீங்கள் பாதுகாத்து அந்த மக்களை மன்னித்தது போல இந்த 3 தேசத்தை நீங்கள் இவர்களும் அதே போல சொல்லிக்கிறேன்ப்பா. தந்தைய இந்த 3 தேசங்கள் கரத்திலே ஒப்புக்கொடுத்து அடிமைத்தாச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜெனட். நீங்கள் இந்தியா தேசத்துக்காக ஜெபித்து ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள், வேலை இல்லாம கஷ்டப்படுற ஆத்துமாக்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களை தேவன் பொறுப்பேற்கணும், ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே நின்று ஆண்டவரே அப்பா ஜெயிக்கிறத உங்களுடைய சங்கள் காண்கிறதப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலே நீர் ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து ஜெப ஆவியினாலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஜெப ஆவியினாலும் எங்களை ஆண்டவரே நிரப்பி மனதுருக்கத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே கர்த்தாவே பாரப்பட்டு உமக்கு முன்பாக இயேசப்பா நாங்கள் நிற்க தந்த இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி அப்பா. நாளுக்கை தந்தீரே அப்பா. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலே இந்த விண்ணப்பங்களை கேட்கிற எங்களை தாழ்த்தி இந்த விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ விரும்பத்தக்கதாக எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் எடுக்கப்படுவதாக இயேசுவே. நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் இந்த விண்ணப்பத்தை அறிந்திருக்கிற தகப்பனப்பா கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஒரு விசை மனம் இறங்கி இந்தியா தேசத்தை உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வரப்போற எலெக்ஷனிலே கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்த ஞானத்தோடு நடத்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தேவனே, இந்த அங்க நடக்கிறதான ஆண்டவரே காரியங்கள் அனைத்தையும் நீ பார்க்கிறீரப்பா. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வேணுமா இயேசுவே? ஜனங்களை ஆண்டவரே அப்பா அகால மரணமாக்கி குழந்தைகளை
தகப்பனே, இப்படியாக நடிகருக்கா, அரசாங்கத்துக்கா, எலெக்ஷனுக்காக அப்பா எல்லாவற்றையும் அறிகிற தெய்வமே, இந்தியா தேசத்தை பொறுப்படுத்தப்பா. எழுப்புதல்கள் அந்த கத்தாவே மிகவும் அதிகரிக்கிற இந்த வேளையிலே ராஜா, இப்படிப்பட்ட காரியங்களையும் பிசாசானவன் போட்டு ஜனங்களை வஞ்சித்து ஆண்டவரே சின்ன பின்னமாக்கி விசுவாசத்திலே ஆண்டவரே குறைவுள்ளவர்களாக்கி பலவீனம் உள்ளவர்களாக்கி நடத்துகிற இந்த காரியங்கள் அனைத்தையும் தேவனே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக முன்னின்று வழக்காடுகிற தெய்வம் உம்முடைய சமூகம் முன்பாக செல்லுகிறது ராஜா. இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வேண்டாத இந்த அநியாயமான இந்த காரியங்களுக்கு சென்று தங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே மரணத்துக்கு உட்படுத்தாதபடி தேவனே ஞானத்தோடு வீட்டில இருந்து ராஜா ஆண்டவரே கர்த்தாவே போடுகிற எலெக்ஷனிலும் இவர்களை நீர் வழி நடத்துங்கப்பா. அங்க நடக்கிறதான எல்லா காரியங்களையும் பார்க்கிறீர். எத்தனையோ மாவட்டங்கள், மாநிலங்கள் அப்பா, சொல்லி முடியாது ராஜா. எத்தனையோ பாஷைகள் உள்ள இந்தியா தேசம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே அநேகமான பாஷைகளிலே ஆண்டவரே அப்பா இழுப்புதல் தீ அந்த மாதிரி ராஜா வழி நடத்தப்படுகிறது. பிசாசும் ஆண்டவரே மேற்கொள்ள உண்மைக்கிறான் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் ஆண்டவரே இந்த அதிகாரிகளையும் இந்த பிரைம் மினிஸ்டர்மார், அமைச்சர்கள் ஆண்டவரே மாநிலங்க தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து இவர்களை வழிநடத்தி காக்கும்படியாக இயேசுவே இந்தியா மக்களையும் இந்தியா தேசத்தையும் வரப்போகிற எலெக்ஷனையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து வீணான கிரியத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு தாழ்மையோடு உண்மை உள்ளவர்களாக, நாவிலே உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே சொல்லுகிறதை செய்கிற பிள்ளைகளாக நீர் நடத்தி இந்த எலெக்ஷனையும் இந்தியாவையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திக்கட்ட பிள்ளைகளுக்காக வேண்டி வருகிறோம் ஐயா. ஏழைகளுக்காக வேண்டி வருகிறோம் அப்பா. தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக வேண்டி வருகிறோம். இந்த ஹோமுகள்ல ஆண்டவரே பிள்ளைகள் இல்லத்திலே ஆண்டவரே அப்பா வயோதிபர்கள் இல்லத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி வருகிறோம் அப்பா. இவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அப்பா. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ காரியங்கள் இருந்தோம் ஆண்டவரே. இவர்கள் ராஜா ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. இவர்களுடைய பலவீனங்களை சந்திங்கப்பா. ஆரோக்கியம் வர பண்ணுங்கப்பா. சத்துள்ள உணவுகள் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. இவர்களுடைய ரட்சிப்புக்கு ஆண்டவரே என்னென்ன கர்த்தாவே இருதய கடினங்கள் உண்டோ, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லவர் அப்பா, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்ல தேவன் அப்பா. இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் முதலிடம் கொடுக்கிறது. அவன் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் எளியவர்களையும் கத்தாவே பாவிகளையும் பரதேசிகளுக்கும் நீர் முதலிடம் கொடுத்து ராஜா அவர்களை தேடி சென்று ஏசப்பா உம்முடைய உன்னத வல்லமையினாலே அவர்களை நிரப்பி அவர்களுடைய மனக்குமுறல்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் நீக்கி தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, மகனாக, மகளாக நின்று ஆண்டவரை ஆட்டி தேற்றுகிற தேற்றரவாளனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த பிள்ளைகள் நிரப்பப்பட்டு நீர் கொடுக்கிற உன்னத வல்லமை இவர்களுக்கு சந்தோஷம், சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டு இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு முன்பாக நிற்கிறதான எல்லா சமுத்திரங்களும் நிர்மூலமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா யோர்தானுகளும் பின்னிட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய கிருபை இவர்கள் மேலே கூட இருக்கட்டும் அப்பா. கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. தயவினால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. இரக்கத்தினால் முடிசூட்டி கொள்ளுங்கப்பா. ஏசப்பா நீர் செய்ய வல்லவரப்பா, நடத்த வல்லவரப்பா. வாலிப பிள்ளைகள் அப்பா, இப்படி வலது குறைந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. இவர்களை நீருக்கு கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய உணர்வுகள், ஆசைகள், இச்சைகளை நீங்களே நிறைவேற்றி ஆண்டவரே அவர்களும் உம்மண்டையிலே நோக்கி பார்க்க ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை கண்ணோக்கி பார்க்க உம்முடைய ரட்சிப்புக்கு
ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா மதில்களும் உடைக்கப்பட்டு தகப்பனே இவர்களை உம்முடைய பிள்ளைகளாக உள்ளங்கையில் வரைந்து ஆண்டவரே முடிவு பரியந்தம் உமக்கென்று வாழ்ந்து பிள்ளைகள் உம்மிடத்திலே வர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த ரட்சிப்பை கண்டடையத்தக்க சமயத்திலே இந்த பிள்ளைகள் கண்டடையத்தக்கதாக இவர்களுடைய இருதயங்கள் சிந்தனைகள் கத்தாவே விடுதலை பெற தேவனே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இவரையும் புறம்பே தள்ளாத தெய்வம், பட்சபாதம் இல்லாத தெய்வம், எல்லார் மேலும் மனதுருகிற தெய்வம் அப்பா. உம்முடைய கத்தாவே உன்னத ஆவி இவர்களை நிரப்பும் பொழுது இவர்கள் கத்தாவே கலிலேயா சமாரியாவிலே சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்கதாக இந்த நாட்டிலே ஆண்டவரே என்னென்ன பிள்ளைகள் அப்பா அப்படியான நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களை நீர் ரட்சித்துக் கொள்ளும்படியாக விசேஷமாக இவர்களை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உதவியற்று நிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த மூலையிலே முடக்கிலே எந்த கிராமத்திலே எந்த ஆண்டவரே மாநிலத்திலே இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே நீர் தேடி சென்று ஆண்டவரே அப்பா குணமாக்கி விடுதலையாக்கி ஆரோக்கியம் ரட்சிப்பை காணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய தயவு சூழ்ந்து கொள்ளட்டும். பாவ சாபங்களை மன்னித்து கர்த்தர் தாமே விடுதலையாக்கி குணமாக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. ஓகே, நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் வினோ. நீங்க எங்களுடைய போக்குவரத்து காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும் உங்கள் வாகனம் ஓட்டுறவர்களுக்காக அந்த இடங்கள் ரோட்டுகள் எல்லாம் சீர் செய்யப்படவும் சட்ட திட்டங்கள் சரியாகவும் மரண ஆவியிலிருந்து ஆபத்துக்கள் விபத்துக்கள்ல இருந்து மக்களை காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமாண்டவரே மகா அன்பும் இருக்கும் கிருபையும் தயவு நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே இன்றைய நாளிலும் தகப்பனே இந்த 1ஆம் தேதி நாளில் புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே போன மாதம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து நடத்தினீங்களே ஐயா, உமக்கு கூடி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துக்கள் ஆண்டவரே. கர்த்தாவே எத்தனையோ பாடுகளின் தேவனே, எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து காத்து நடத்தினீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே இந்த மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க அப்பா. அப்பா ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா நோயிலும் ஆண்டவரே வேதனையிலும் தகப்பனே சமாதானம் இல்லாமலும் இருக்காதபடி என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அணை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே சத்ருவானவன் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா நொறுக்குவதற்காக அப்பா தகப்பனே வேதனைப்படுத்துவதற்காக வகை தேடிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள். தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பூசப்படுவதாக தகப்பனே. இந்த மாதம் முழுவதிலும் என் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஜீவனை தந்தவரே, ஜீவிக்கிறவரே தகப்பனே கர்த்தாவே உமக்கு கோடி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எந்த வேளையிலும் தகப்பனே நாங்கள் அப்பா உம்மை விட்டு விலகி போகாதபடி என் ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அணைக்கிற பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை விரும்புகிற பிள்ளைகளாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை தந்தேன் தேவனே, இந்த இடத்திலே நீங்க
நீங்கள் கூட்டி வந்து ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா. அப்பா, உம்முடைய தயவிற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அன்பிற்காக அப்பா நாங்கள் கோடி கோடி நன்றி என்று செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த வானொலி மூலமாக தகப்பனே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அப்பா, தாங்கள் ஜெபிக்க முடியவில்லையே, தங்களால் முடியவில்லை என்று வேதனைப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், உம்மை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் அவர்களை அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, அவர்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அப்பா தகப்பனே அறிகிற பிள்ளைகளாக, அறிந்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, எந்த பிள்ளைகளும் என் தகப்பனே சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு விழுந்து போகாதபடி கர்த்தாவே உம்முடைய வருகையின் போது ஆயத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படியாக என் தேவனே கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் கூட தகப்பனே கர்த்தாவே, எங்களை அறியாமல் சொல்கிற வார்த்தைகள் யாவற்றையும் மன்னித்து என் தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக என் தேவனே எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடங்களில் வந்து கூடி குழுமி ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கருத்தோடு ஞானத்தோடும் ஆண்டவரே உம்மை கேட்டுக்கொண்டு வருகிற எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் வேண்டுதலை கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் அவற்றை நிவர்த்தி செய்ய போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்றைய வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே வரத்துக்காக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாகனம் ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் என்னையா. கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, இவர்கள் யாவரும் ஆண்டவரே அப்பா ஞானத்தோடு இந்த வாகனங்களை ஓட்டவும் ஆண்டவரே. அதே போல இந்த விமானம் ஓட்டுகிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, ஞானத்தோடு அவர்கள் அதுகளை செயல்படுத்தவும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, ஞானம் இல்லாத காரியம் உமக்கு பிரியமில்லை ஆண்டவரே. ஆண்டவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஞானமாய் அதை செயல்படுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்கள் அறியாமல் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா வேற நினைவுகள் சிந்தனைகளோடும் வீட்டு பிரச்சனைகளோடும் பாடுகளோடும் அப்பா தகப்பனே தங்களுடைய வாகனங்களை அப்பா செலுத்தாதபடிக்கு தகப்பனே அப்பா கர்த்தாவே அப்பா ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் செயல்படுத்த வையுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒருபோதும் ஆண்டவரே எந்த ஒரு இடங்களிலும் ஆக்சிடென்ட் படாதபடி தகப்பனே கர்த்தாவே நீங்கள் அவர்கள் கரங்களை பிடித்து அப்பா நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீங்களே ஒருவரே தேவன் என்று இவர்கள் யாவரும் அறியும்படியான அறிவை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உம்மை விட்டு விலகி போகாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நேற்று மீண்டும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் கல்வித்துறைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கல்வி ஏற்கிற மாணவர்களுக்கு தேவ ஞானம் விளங்கும்படி அங்கே மாஸ்டர்மார் பிரின்சிபல்மார் இவர்களுக்குள்ளே ஒரு கிருபை இறங்கும்படி அவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, பாவத்தில் வைக்கிறேனப்பா பிதாவே, கேளுங்கள் கொடுக்கப்படும் ராஜாவே.
அப்பா பிதாவே, இந்த கல்வித்துறைக்காக வருகிறேன் அப்பா பிதாவே. அதுல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் உங்களுடைய பரிசுத்தம் அப்பா பிதாவே. பாடசாலை பரிசுத்தத்தை மூடிக்கொள்ளுங்க. இந்த ஆசிரியர்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை மூடிக்கொள்ளுங்க அப்பா பிதாவே. எல்லாம் சேர்ந்து போவதாக. இம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், கிரிகள் நாமத்தில் ரத்தத்தை தெளிக்கிறப்பா ராஜா. தெளிக்கிறப்பா பிதாவே. புதிய ஆவிய கொடுங்க. ஆவியப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே. நீங்கள் அப்படி செய்ய போகிற நன்றி அப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான மக்கள் தேவனை இந்த கல்வி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. அதே போல் தேவனை பாடசாலை இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பிதாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆசிரியர் மீது ஒரு விசேஷத்தை நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே தேவன் இந்த பிள்ளைகள் ஆவியானவர் இப்படியா நீங்க செய்ய போறதுக்கா நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. சித்தத்தின்படி செய்யுங்களப்பா. மாத்திரமல்ல கல்வித்துறை செய்யுங்களப்பா பிதா.
செய்யப்பட்டிருக்கிறவரே நன்றி அப்பா பிதாவே. விசுவாசமானவனே பிதாவே பிதாவே ராஜாவின் தேவன் நன்றி அப்பா பிதாவே. நன்றி அந்தவனே சுசமையா இசாவுடைய தந்திரங்கள் கை சிறந்த நாமத்தில் நாமத்தில் நன்றி அப்பா பிதாவே. தேவனே ஆசீர்வதிங்க ராஜாவே. பிதாவே பிதாவே தேவனே பிதாவே அனுப்பிய பிதாவே பிதாவே சங்கம பிதாவே விசேஷத்தை நான் பிதாவே நீங்கள் எப்படியாய் செய்வதற்கு நன்றி அப்பா. கால செய்யும் ஐயா, அதிசயங்களை செய்யும் அப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் அப்பா பிதாவே. மனுஷனாகிய மோசே ஜெபித்தது போலப்பா நன்றி அப்பா பிதாவே. நன்றி இயேசு ராஜா. அன்பை ஊற்றும் ஐயா ஒரு உள்ளங்கள் அப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்தும் அப்பா. கேட்டுக்கொண்டு கல்வி அன்பினாலே நிரப்புங்கப்பா. நன்றி ராஜ். பரிசுத்தாலே மூடிக்கொள்ளுங்கப்பா பிதா. வார்த்தையினாலே நிரப்புங்க பிதா. நன்றி என் தேவனே சோஸ்தும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதோமனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி நீங்க சிறைச்சாலையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் அநாத மடங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களோட மாற்றங்கள் உருவாக, மாறுதல் உருவாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர் பேராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டர் குடும்பங்களையும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற அநாதைகள், டிக்கெட்டோர் இவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொருகள் மேலும் ஆண்டவர் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா
அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிற திக்கற்றோர் அநாதைகள் விதவைகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக வேணும். அநாத மடங்கள்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே சரியான உணவுகளை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேணுமப்பா. அவர்களை ஒழுங்கான முறையில பராமரிக்க, வயதான தாய் தகப்பன்மாரை கூட ஒழுங்கான முறையில பராமரிக்க அதுக்கான உதவி கரங்களை நீட்டி கர்த்தர் ஆண்டவரை இரக்கமும் கிருபையுமா இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க வழி நடத்தி தர வேணும் என்று சொல்லி சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க இரக்கமா இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன்யா. உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது ஆண்டவரே. இவர்கள் பாராட்டும் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே இவர்களை ரட்சிக்க ஆண்டவர் நம்முடைய கரம் குறுகி போகவில்லை, ரட்சிப்பில நடத்துங்க ஆண்டவர். இவர்களை பரிசுத்தத்துல நடத்துங்க, நீதியில நடத்துங்க, உடைய வார்த்தையில நடத்துங்க. இவர்கள் திக்கற்று போயிடக்கூடா, அநாதிகளா என்ன ஆண்டவரே போயிடக்கூடா. என் அநாதிகளின் தேவனா இருந்து அடைக்கலமா இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய வழிகளில் அவர்களை நடத்தும்படியாக அவர்களை விரோதமா எழுவி நின்று கிரியை சேர எல்லா அந்தகார கிரியையில அழிக்கப்பட்டு நிர்மலமாக்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்யுங்க இவர்களுக்கு ஆண்டவரே. இலங்கை தேசத்துல இருக்கிற எத்தனையோ ஆண்டவரே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, கைவிடப்பட்டவர்களை தாய் தகப்பன் கைவிடப்பட்டவர் பிள்ளைகளால் இப்படியான இருக்கிற ஒருவருக்கும் என் தேவன் இரக்கம் செய்த ஆண்டவரை அவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து, தனிமையானோட வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்ற வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து இவர்களுக்கு இரக்கம் செய்து என் தேவன் ராஜ்யத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்கும்படியாக தேவனுடைய காரியத்தில் அவர்கள் நிற்கும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். உலகத்தில் முழுவதும் இருக்கிற ஆண்டவரை திக்கற்றோர் அநாதைகள் விதவைகள் ஆண்டவர் ஊனமற்றவர்களை தேவன் பராமரிக்கிறதுக்கான ஜனங்கள் ஆண்டவரை ஜனங்களை அதிகாரிகளை எழுப்பி கொடுக்கும்படியாக ஊழியக்காரர் எழுப்பி கொடுக்கும்படியாக தேவ திட்டத்துக்கு தேவ கிருபைக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் இவர்கள் எல்லாம் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்தும் இவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மேரி. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட மீவிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஜெபிக்க வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் தூதுகள் வாஞ்சைகளை சந்தித்தாவே உம்முடைய கரத்திலே இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை வழிநடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் தேசிய நாம பிள்ளைகள் சந்ததி ஊழியங்கள் ஊழியர் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரே நீர் தாங்கி தப்பிவித்து நடத்தும். ஏன் பொறுப்பேறும் கர்த்தாவே. சகல துதிக்க மகிமை மோக்குரியது உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை செலுத்துகிறேன் பிதாவே. ஆமென். காயங்களை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். செய்ய போன்றவங்க பெரிய காயங்களுக்கு இந்தியா தேசத்துக்காய் அந்த இந்தியா தேசத்துல எல்லா இன மக்களும் ரட்சிக்கப்படவில்லை. ராஜாக்கள் தலைவர்கள் அவருடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே சுவாமி, இந்த இடத்திலும் இந்த மக்கள் மத்தியிலுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, குடும்பத்தையும் கூட படைத்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் இந்த குடும்பத்திற்கு கொடுத்து நீங்க வழி நிறுத்தவனும் ஒப்பதிக்கிறோம். ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு நீங்க நன்றி சொல்லவும், பாதைக்காய் நன்றி சொல்லவும், ஆசீர்வதித்து நடத்தவனும் கருத்தை ஒப்பதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் கொடுத்து நீங்க நடத்தவனும் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரை சோதரி கொடுத்திருக்கிற இந்த ஜப வாஞ்சைக்காய் நன்றி சொல்லவும், சுவாமி சகோதரி பாரத்தோடு எடுத்த உங்கள் ஜபங்களுக்காய் நன்றி சொல்லவும். கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். நல்ல சுகம் பலன் சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய் சொல்லவும்,
போல இருக்கிற அந்த மாநிலத்துக்காக சொல்லுவோம். அந்த இடத்திலும் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். தாப்பனை இந்த வேலையிலும் தாயார் ஐயாவை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அம்மாக்கு இருக்கிற எல்லா சரீர பலவீனங்களும் ஐயாக்கும் எல்லா சரீர பலவீனங்களும் அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து நடத்தவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். கையில் இருக்கிற மக்கள் தலைவர்கள் எல்லாம் கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே பாபியுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுவோம். அதே போல சபைக்கு செல்கின்ற நேரங்கள் ஆண்டவரே கூட்டங்களுக்கு செல்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் கரத்திலும் படிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சாமி சகோதரி சுமதிக்காய் சொல்லுவோம். பிரத்யேசத்துக்காய் ஆண்டவரே ஊழியங்களுக்காய் சுத்தம் சகோதரி சுகுமதிக்காய் நன்றி சொல்லுவோம். ஊழியங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி தயாவை கனிஷ்டாவை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கனிஷ்டாவுடைய பாடசாலை கொடுக்கிறோம். அதே போல அவரோட கூட படிக்கிற அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லோரையும் கொடுக்கிறோம். டீச்சர்ஸ் மாதிரி பிரின்சிபல் மாதிரி கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாடசாலையில் ஒரு ரட்சிப்புக்காய் நாங்கள் முன்னாடி ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி சகோதரி சுபாலாம் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி வஞ்சின் அலங்காரம் ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பாஸ்டர் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியர்கள் மக்கள் எல்லோரையும் கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம். கூட ஆண்டவரை பாசப்பாலும் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை அவர்கள் கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். உண்டாக்கி கொடுக்க ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் தாயார் பன்மார்க்கியம் சம்பா தாயார் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் ஜெபிக்கிறோம். வார்த்தையோடு வருகின்றது பாடுகின்றது எல்லோரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். சங்கம் பாடல் சாமி குடும்பத்தாரை ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே சுவாமி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலை ஊழியர்களும் கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அந்த இந்த வாடகை கேட்கிறவர்கள் கரத்தை கேட்கிறவர்கள் வாடகையோடு நின்று ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். வேலை இடத்துல வேலை செய்தவர்கள் கிடக்கிறோம். வரப்போகும் இந்த காலத்திலும் ஆண்டவரை அடைத்து காக்க வேண்டும். கரத்திலும் கிடக்கிறோம். இந்த வேலை இடத்திலும் இந்த கொள்கை அந்த உரை யாருக்கும் சகோதரன் குடும்பத்தாரை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பம் ஜெபிக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் பாடல்கள் ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையிடம் கிடைக்கிறோம். இந்த நாளிலே வரப்போகிற கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி கலந்து கிடக்கிறோம். அதே போல இந்த நேரத்திலும் எல்லா ஊழியர்களும் உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். தர முடியாதிருக்கிற ஊழியர்களே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி கீர்த்தனாவை ஒப்புக்கொடுக்கிறோம். காரியங்கள் அவர் செய்பவர் காரியங்களும் கரம் கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த பிரமாண்டத்திலும் பிள்ளைக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த வழிபடுத்தவர்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வந்தவர்களை கேட்டதுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேடமாக இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற
அந்த விசுவாசத்தோடு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அனைத்து சமயம்